வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கங்கணம் கட்டி கொண்டார் போல் அவினாஷ் அவளை ஒதுக்கினான். இல்லை, ஒதுக்க முயன்றான். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்குள் இருந்து கொண்டு எவ்வளவு நேரம் ஒருவரை ஒருவர் கண்டும் காணாமலும் இருக்க முடியும்? ஒரு மருத்துவனாக இவனும் மாணவியாக பூஜாவும் இருக்கிற பட்சத்தில் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை முடிந்த அளவு அவினாஷ் தவிர்த்தான். அது முடியவில்லை என்ற நிலை வந்தபோது வார்த்தைகளிலும் செயலிலும் கடுமை காட்டினான். குற்ற உணர்ச்சியில் இருந்த பூஜாவும் அவனை நெருங்கவே பயந்தாள். எங்கே வார்த்தைகளால் மீண்டும் மீண்டும் தன் இதயத்தை கீறி இருவர் வாழ்க்கையையும் அவினாஷ் ரணகளமாக்கி விடுவானோ என்று பூஜாவிற்கு பயமாக இருந்தது. அவள் கல்லூரி வாழ்க்கை மட்டுமே கானல் நீரோடையானது. அலை பாயும் மனதை கட்டுப்படுத்தி வகுப்பில் செலுத்தினாள் அவள். ஆனால் இன்று அப்படி முடியாது. சந்தனா பூஜாவை பார்க்க வேண்டும் என்று துளைத்தெடுத்து விட்டாள். அதனால் அவளை சாப்பிட அழைத்திருக்கிறான். சமையலறையில் நின்று கொண்டே மெதுவாய் தலையை சாய்த்து படுக்கை அறையை எட்டி பார்த்தான். பூஜா படுக்கையில் உட்கார்ந்து பாடங்களை தீவிரமாக படித்து கொண்டிருப்பது தெரிந்தது. என் புத்திசாலி பூஜா, மனதுக்குள் மனைவியை மெச்சிக் கொண்டவன் கண்களில் குறும்பு மின்ன விசில் அடித்து கொண்டே படுக்கை அறைக்கு சென்று வெளியில் செல்வதற்கு தயாரானான். பூஜா அந்த அறையிலேயே இல்லை என்பது போல சட்டையை கழற்றி கட்டிலில் வீசுவதும் குளியல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் குறுக்கும் நெடுக்குமாக வெற்று மார்போடு விசில் அடித்தபடி நடப்பதும் கண்ணாடியை பார்த்து தலை வாருவதுமாய் பூஜாவின் நரம்புகளை மென்மையாக அதிர வைத்தான். உதட்டை கடித்து கொண்டு சலனப்படாமல் இருக்க பூஜா பெரும் பாடுபடுவது ஓரக்கண்ணில் தெரிந்தது. அவள் கவனத்தை படிப்பில் இருந்து நன்றாக கலைத்து விட்டோம் என்ற நம்பிக்கை வந்தபின் சமைக்க தேவையான சாமான்கள் வாங்க வெளியே சென்றான். அவினாஷ் வெளியேறிய அடுத்த வினாடி இழுத்து பிடித்திருந்த மூச்சை விட்டாள் பூஜா. அவள் முகம் சிவந்து கன்னம் சூடேறி இருந்தது. வயிற்றில் பறக்கும் பட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்த எழுந்து நடந்தாள். அவினாஷ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த நாளில் இருந்து அவளை விட்டு விலகியே இருந்தான். ஆனால் இன்று என்ன வந்தது இவனுக்கு? வேண்டுமென்றே சீண்டி பார்க்கிறான். அவன் சட்டையை கழட்டி கொண்டு அங்கும் இங்குமாக நடந்தபோது அப்படியே அவனை போய் முதுகு பக்கம் கட்டி கொள்ள தோன்றியும் அவனுடைய சுடு நோக்கிற்கு பயந்து ஆமையாய் ஒதுங்க வேண்டியிருந்தது. வந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள். அவினாஷின் மனம் அவள் நாசியை தடவி சென்றது. அவன் அணைப்பிற்குள் உட்கார்ந்திருப்பது போல கதகதப்பாய் ஒரு உணர்வு. சுகமாய் தலையை சாய்த்து கண்ணை மூடிக்கொண்டாள். அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவினாஷ் வந்த மறுநாளே இந்த சோஃபா, சாப்பாட்டு மேஜை, டிவி எல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டது. தன் இஷ்டப்படி எந்த நேரமானாலும் வந்து போனவன் இன்று காலையில் இருந்து வீட்டை விட்டு வெளியேறவில்லை. சமையல் அறையை சுத்தம் செய்வதும் அவனுடைய புத்தகங்களை அடுக்கி வைப்பதுமாக காலையில் இருந்தே ஏதோ ஒரு வேலை செய்தவனாய் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். படிக்க வேண்டும் என்று திட்டமிட்டபடி பூஜாவால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவினாஷ், அவினாஷ் என்று அவள் உடலின் ஒவ்வொரு செல்லும் அலறிக் கொண்டிருக்க எங்கே இருந்து படிப்பது? ஆனால் அவளது ப்ராஜெக்ட் சம்பந்தமாக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தன. தொழில் நிறுவனத்திற்கு பெயர் கொடுக்க வேண்டும். அதை பற்றி விளம்பர அறிக்கைகள் தயார் செய்ய வேண்டும். கம்பெனியில் சட்ட திட்டங்கள் எழுத வேண்டும். இணையதளம் அமைக்க வேண்டும். எல்லோரும் குழுவாகத்தான் வேலை செய்கிறார்கள் என்றாலும் எல்லாவற்றிலும் இவள் பங்கும் உண்டுதானே. அப்பார்ட்மெண்ட் படிகளில் யாரோ ஏறி வரும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு கண்ணை திறந்தாள். ஒருவேளை அவினாஷாக இருக்கலாம். அவன் கதவை சாவி போட்டு திறக்கும் முன் ஊன்றுகோல் உதவியுடன் வேகமாக படுக்கை அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்து படிப்பது போல் பாவனை செய்தாள். 2 கைகளிலும் சாமான்களை தூக்கி வந்த அவினாஷ் இன்னும் 2 முறை மேலும் கீழும் சென்று சாமான்களை எடுத்து வந்தான். பின்பு தொலைக்காட்சியை ஓடவிட்டபடி சாமான்களை எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தான். இன்று சந்தனாவுக்கு அவன் கையால் விருந்து. படிக்கும் காலத்திலேயே பள்ளியில் மக்கரோனி, சீஸும்
வேக வைத்த உருளைக்கிழங்கும் அவளுக்கு பிடித்தமானது. அப்போதே யூவன் தன்னுடைய பங்கையும் சந்தனாவுக்கு கொடுத்துவிட்டு அசடு வழிவான். அவனது இரு பால்ய நண்பர்களும் வீட்டை எதிர்த்து மணந்து கொண்டது அவன் அதிர்ஷ்டம். சந்தனாவுக்கும் யூவனிற்கும் அவன் இதயத்தில் தனி இடம் உண்டு. அதனால் தான் கமலா தேவையில்லாமல் சந்தனாவை இழுத்ததும் அவனுக்கு படு கோபம் வந்துவிட்டது. சிந்தித்தபடியே தண்ணீரை கொதிக்க வைத்து பாஸ்தாவை உப்பு போட்டு வேக வைத்தான். அடுத்த அடுப்பில் ஆலிவ் எண்ணெயை சிறிதளவு ஊற்றி அது சூடாகும் போது வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி அதில் போட்டான். வெண்ணெய் போட்டே வெங்காயத்தை வதக்கி இருக்கலாம். ஆனால் குளிர்காலத்தில் கையில் வெண்ணெய் ஒட்டிக்கொள்ளும். வதங்கிய வெங்காயத்தில் சீரகம் போட்டு தாளித்து இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கினான். பாக்கெட்டில் இருந்த காய்கறி கலவையை கழுவி வெங்காயத்தோடு போட்டு வதக்கினான். பாஸ்தா சாஸை பாட்டிலோடு திறந்து அப்படியே கலவையில் கொட்டி அடுப்பை சின்னதாக வைத்துவிட்டு கோழியை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். சமையல் அறையில் இருந்த வாசனை பூஜாவின் மூக்கை துளைக்க மெல்ல எழுந்து வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள். அடுப்பு பக்கமாய் திரும்பி நின்றிருந்த அவினாஷின் முதுகையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவினாஷுக்கு சமைக்க தெரியுமா? திறந்த வாயை மூட அவளுக்கு ரொம்ப நேரமானது. திடீரென்று அவினாஷின் முதுகில் 1000 கண்கள் தோன்றின. படுக்கை அறையில் இருந்து வந்த பூஜா சோஃபாவில் ஒரு பர்மீஸ் பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு கொண்டு உட்காருவதை அவனால் உணர முடிந்தது. மயிர்கால்கள் சிலிர்த்தன. அவள் காலை நீட்டி உட்காருவதும் படிப்பது போல் புத்தகத்தை வைத்து கொண்டு அவனையே கவனிப்பதும் தன்னிச்சையாக கைகள் அவள் தலைமுடியை ஒதுக்குவதும் தெரிந்தது. கை செய்யும் வேலையை விட்டுவிட்டு அவள் பக்கத்தில் போய் அவள் கழுத்தில் முகம் பதிக்க ஆசையாயிருந்தது. ஆனால் கோழியில் தந்தூரி மசாலாவை தடவி முள் கரண்டியால் குத்தி குத்தி எலுமிச்ச சாறு வைத்து ஓரத்தில் வைத்தான். அதற்குள் தக்காளி சாஸ் கலவை கொதிக்க ஆரம்பித்தது. சிவப்பு உருளைக்கிழங்கை அழகான சதுர துண்டுகளாய் வெட்டி வேக வைத்தான். கொதித்திருந்த பாஸ்தாவை வடித்து எண்ணெயில் மிதக்க கொதித்து கொண்டிருந்த சாஸில் ஊற்றினான். கோழியை மைக்ரோவேவ் அவனில் வைத்தால் சந்தனா வரும் வேளையில் சாப்பாடு தயாராகிவிடும். அந்த சின்ன பையன் பார்ப்பதற்கு டிவியும் எடுத்து வந்திருக்கிறான். என்னதான் முயற்சித்தாலும் பூஜாவின் முழு கவனமும் அவன் மேல் என்பது மட்டுமே அவனுள் சுற்றி சுற்றி வந்தது. கையை துண்டில் துடைத்தவன் திரும்பி சோஃபாவை நோக்கி நடந்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த பூஜா இதை எதிர்பார்க்காததால் கன்னம் சிவந்து புத்தகத்துள் தன் முகத்தை புதைத்தாள். சிரிப்பு வந்தது அவினாஷுக்கு. அவள் அருகில் வந்த அவினாஷ் குனிந்திருந்த தலையை பார்த்தான். அதை கோதிவிட துடித்த விரல்களை அடக்கி முஷ்டியாக்கி கொண்டு, இத பார் பூஜா, உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து நான் இங்கே வரவில்லை. உன்னிடம் நான் ஏமாந்து விடக்கூடாது என்ற முன் எச்சரிக்கையுடனேயே இங்கு வந்திருக்கிறேன். நான் முன்பே சொல்லியது போல என்னை விட்டு நீ விலகி செல்லும் முன் என் பணத்தை திருப்பித் தர வேண்டும். அதுவரை நான் இங்கேதான் இருப்பேன். நீ மீண்டும் ஏதாவது பிரச்சனையில் எங்களை மாட்டிவிடக் கூடாது என்பதிலும் நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஏன் இதையெல்லாம் என்னிடம் இப்போது சொல்கிறாய் என்பது போல பார்த்தாள் பூஜா. அதை புரிந்து கொண்டவன் போல் தொடர்ந்தான் அவினாஷ். நான் இங்கு இருப்பதினாலேயே என்னிடம் நீயும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். கணவன் மனைவி என்ற போர்வையில் நாமே ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளவும் வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள். உன்னுடைய வழிகளில் நான் தலையிட மாட்டேன். இன்று என்னுடன் பொழுதை கழிக்க சந்தனா வருகிறாள். அவளுக்காகவே அவளுக்கு விருப்பமான சாப்பாட்டை நான் தயாரித்திருக்கிறேன். அவள் இங்கு இருக்கும் வரை நீ படுக்கை அறையில் இருந்து கொண்டால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்றான். அவன் சொன்னதை நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள் பூஜா. ஏன் அவினாஷ், என்னை வருத்தப்படுத்த வேண்டும் என்று இப்படி பேசுகிறாயா? அவள் கேட்டாள். இதில் வருத்தப்படுத்த என்ன இருக்கிறது? நான் வீட்டுக்குள் இருந்தாலே படிக்கிறேன் என்று உன் அறைக்குள்ளே இருந்தவள்தானே நீ. இத்தனை நாள் நீயாய் செய்தாய். இன்றைக்கு நான் சொல்லி செய்ய போகிறாய். நீ தொடாதே, என் பக்கம் வராதேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் அதை மதிக்கலையா? இப்போது எனக்கும் சந்தனாவுக்கும் தனிமை வேண்டும். நீ அதை மதிக்க கற்றுக்கொள். அலட்சியமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். படி ஏறி வரும்போதே உணவின் மனம் மூக்கை துளைத்தது சந்தனாவுக்கு. மகன் முன்னே ஓட கை குழந்தையை தூக்கி கொண்டு மெல்ல படி ஏறினாள். அவள் வெளியே கிளம்புகிறாள் என்றதும் கமலாவின் முகத்தில் தெரிந்தது நிம்மதி. அவரை பார்த்தால் பாவமாக இருக்கிறது.
ஆனால் அவினாஷும் பாவம்தானே. பொடியனின் சத்தம் கேட்டு அவினாஷ் கதவை திறந்தான். சிறுவனை அப்படியே தூக்கி போட்டு பிடித்தான். திடீரென்று வானத்தில் பறந்த பயத்திலும் உற்சாகத்திலும் அவினாஷின் சட்டையை பிடித்து கொண்டிருந்தான் சிறுவன். உன் பெயர் என்ன? தலையை கோதியபடியே கேட்டான் அவினாஷ். ரவி. ஸ்பாஞ்ச் பாப் சினிமா பார்க்கலாம் வரையா? ஓ, உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாப் பிடிக்குமா என்று ஆர்வமாக கேட்டான் சிறுவன். சந்தனா மேல் படிக்கு வந்துவிட்டாள். கை குழந்தையை தூக்கி கொண்டு வந்ததால் மூச்சு வாங்கியது அவளுக்கு. ஆமாண்டா செல்லம், தோ அம்மா வந்துட்டாங்க பார், டிவி பார்க்கட்டுமான்னு கேட்கலாம் என்ன என்று சிறுவனை கீழே விட்டவன் குழந்தையை அவளிடமிருந்து வாங்கினான். அவினாஷிடம் ஆசையாய் வந்த குழந்தை அவன் தோளில் தலையை சாய்த்து கொண்டது. விஷாலி அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றா சொன்ன சந்தனாவை உஷ் என்று மிரட்டினான் அவினாஷ். குழந்தை ரவி இருவருக்கும் நடுவில் புகுந்து வீட்டுக்குள் ஓடினான். பூஜா, பூஜா என்ற வாயை மட்டும் அசைத்த அவினாஷ் கண்களால் உள்புறத்தை ஜாடை காட்டினான். அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே போன சந்தனா பூஜாவை தேடினாள். ஹாலில் யாரும் இல்லாததை கண்டவள் எங்கடா பூஜா என்று அவனை மெல்லிய குரலில் கேட்டாள். கண்களால் மூடியிருந்த படுக்கை அறை கதவை காட்டினான் அவினாஷ். அதே நேரத்தில் குழந்தை ரவி விளையாட்டாய் அந்த கதவை திறந்து பார்க்க பூஜா படுக்கையில் படுத்தபடி புத்தகத்தை வெறித்து கொண்டிருந்தாள். குழந்தையை கண்டதும் மங்கிய புன்னகை ஒன்றை வீசினாள். அதை கவனித்த சந்தனா அவினாஷின் சட்டையை பிடித்து சமையல் அறைக்குள் இழுத்தாள். என்ன நடக்குது இங்க? அவ முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது லொல்லுன்னு விழுந்தியா அவகிட்ட? அவளை ஏதாவது சொல்லி அழ வைத்திருந்தாய்? கொன்னுடுவேன் கொன்னு ராஸ்கல். தோழி பேச பேச சாவதானமாய் சமையலறை மேடையில் சாய்ந்து கொண்டு மௌனமாய் குழந்தையின் பட்டு முடியை தடவி கொடுத்தான் அவினாஷ். என்னடா அலட்டிக்கிற? மிரட்டினாள் சந்தனா. நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன். நீ வந்த உடனே அவளை பத்தி கவலைப்படுறியே என்று தன் சமையல் ஐட்டங்களை காட்டினான். ஐ மக்கரானி வித் சிக்கன் என்று ஐ மக்ரானி வித் சிக்கன் என்று நாக்கை சப்பு கொட்டியவள். சரி சரி, நீ சாப்பிட எடுத்து வை, நான் போய் எங்க வீட்டு வாலு பையனை இழுத்துக்கிட்டு வரேன் சொன்னவள் சொன்ன வாக்கியம் முடிக்கும் முன் படுக்கை அறை வாசலில் நின்றாள். பூஜா ஏதோ எழுதி காட்டி சிரிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ரவி. அதை ரசித்தவாறு உள்ளே சென்ற சந்தனா சாரி என்று விட்டு ரவியை இழுத்து கொண்டு வெளியே வந்து கதவை மூடினாள். பூஜாவிடம் என்ன பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவினாஷ் ஒற்றை கையில் குழந்தையையும் இன்னொரு கையில் தட்டையும் எடுத்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து குழந்தையை வாங்கியவள் டேய் அபி, பூஜா அழுதுருக்காடா என்றாள். அவனிடம் சலனமே இல்லை. கையில் இருந்த குழந்தையை முன்னறையில் விட்டுவிட்டு மீண்டும் வந்தவள் என்ன அபி, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பதிலே பேச மாட்டேங்கிற? கையில் பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்தவன் சாப்பிடலாம் வரையா, பசிக்குது என்றான். பூஜா வந்தாத்தான் நான் சாப்பிடுவேன் என்றாள் சந்தனா. உன்னிஷ்டம் என்று நகர்ந்து விட்டான் அவினாஷ். படுக்கை அறை கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்தாள். புத்தகத்தில் இருந்த தலையை தூக்கினாள் பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ, சாப்பிட வரீங்களா பூஜா? என்னையா சாப்பிட அழைக்கிறாய் என்பதைப் போல பார்த்தாள் பூஜா. புரிந்து கொண்ட சந்தனா அவினாஷை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நீங்க வாங்க சாப்பிட என்று பூஜாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். பூஜாவுக்கு சங்கடமாக இருந்தது. பூஜா வந்த சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்ததும் அவினாஷ் உணர்ச்சி வசப்பட்டு தன் நிலையை இழந்துவிடப் போகிறோமோ என்று பயந்து சட்டென்று எழுந்து விட்டான். யாரும் எதுவும் கேள்வி கேட்கும் முன் கை குழந்தை அழ ஆரம்பித்தது. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் என்ற அவினாஷ் குழந்தையை தூக்கினான். ரவிக்கும் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு தொலைக்காட்சி முன்னால் உட்கார வைத்தான். அதே முன்னறையில் படுத்து காலை மடக்கி குழந்தையை அதில் உட்கார வைத்து ஊஞ்சல் ஆட்டினான். கிளுகிழுத்தது குழந்தை. உலகமே மறந்து போக குழந்தை மொழியில் அதனிடம் கொஞ்ச ஆரம்பித்தான். அவினாஷிடமிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை பூஜாவால். இவனா சிறிது நேரத்திற்கு முன்னால் அப்படி பேசினான்? அவளால் நம்பவே முடியவில்லை. அவன் அருகில் சென்று அவனின் தலையை கோதிவிட்டு கன்னத்தில் முத்தமிட்டு எழும்போது அப்படியே குழந்தையை அவனிடமிருந்து எடுத்து கொள்வது போலவும் குழந்தையை கொஞ்சிக் கொண்டு அவன் பின்னாலேயே வருவது போலவும் கண் முன்னால் கனவு விரிந்தது.
தலையை உலுக்கிக் கொண்டவள் சந்தனா தன்னையே பார்த்து கொண்டு இருப்பதை உணர்ந்து சாப்பிடுவது போல தலையை குனிந்து கொண்டாள். ஆனால் சாப்பாடு உள்ளே போக மறுத்தது. அவினாஷ் குழந்தையிடம் கொஞ்சம் குரல் மட்டுமே அவள் காதுகளில் விழ குனிந்தபடி உட்கார்ந்திருந்தாள் பூஜா. சந்தனா தன் முன்னால் உட்கார்ந்திருப்பவளை கூர்மையாக பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் பார்வைக்கு எதுவும் தப்பவில்லை. இவள் ரொம்ப நேரம் தாங்க மாட்டாள் என்று அவளுக்கு தோன்றியது. பூஜாவின் அசைவுகளை குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த அவினாஷாலும் உணர முடிந்தது. அவனுடைய ஒவ்வொரு அணுவும் டிவி ஆண்டனாவை போல பூஜாவை நோக்கியே இருக்கிறதே. பூஜா எழுந்து வந்து தன் அருகில் அமர்ந்து குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று அவனுக்கு ஆவலாக இருந்தது. ஆனால் பூஜா வரமாட்டாளே. வெறுப்புடன் எழுந்து குழந்தையை தூக்கி கொண்டு கதவை திறந்து வெளியே சென்றான். பூஜாவின் முகம் மாறிவிட்டது. கணவன் மனைவிக்கிடையே கண்ணுக்கு தெரியாத தீப்பொறிகள் பறப்பதை சந்தனாவால் நன்றாக உணர முடிந்தது. தனக்குள் சிரித்து கொண்டவள் எழுந்து அவினாஷை நாடி சென்றாள். ஏய் தடியா, என்னதிது? எங்களோட உட்கார்ந்து சாப்பிடாம இங்க என்ன பண்ற? குழந்தைய என்கிட்ட கொடு, நீயும் பூஜாவோட உட்கார்ந்து சாப்பிடு என்று அவனிடமிருந்து குழந்தையை வாங்கினாள். கல்லாய் நின்றிருந்தவன் தோளில் மீண்டும் ஒரு தட்டு தட்டி, போடா போய் அவ கூட உட்கார்ந்து சாப்பிடு, அவ உனக்காக ஏங்குறா பார் என்றாள். என்ன சந்தனா, எல்லாம் தெரிஞ்சுகிட்டே நீயும் இப்படி சொல்ற? பூஜாவுக்கு என்ன பிடிக்காது. நானே திரும்ப திரும்ப அவகிட்ட போய் நிக்க முட்டாள் இல்ல. டேய் மடையா, அவ உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கா. அதை வெளிக்காட்ட தயங்கறா. அது ஏன்னு எனக்கு புரியல. குற்ற உணர்ச்சியா கூட இருக்கலாம். நீ ஏன் அவளை மறுபடியும் அணுகி பார்க்க கூடாது? பதில் பேசாமல் நின்றிருந்தான் அவினாஷ். டிராவிஸ் என்ற சந்தனா தொடர்ந்தாள். பூஜா டிராவிஸோடு குடும்பம் நடத்தி இருக்கான்னு நீ சந்தேகப்படுறியா? இன்னொருத்தனோட குடும்பம் நடத்தியவளோடு எப்படி இருப்பதுன்னு யோசிக்கிறையா? அப்படித்தானே? ஐயோ அப்படி இல்ல. பூஜா பூஜாவின் அன்பின் மேல்தான் எனக்கு சந்தேகம். அவளால் என் மேல் அன்பு காட்ட முடியுமா என்பதுதான் சந்தேகமே. என்னை விட டிராவிஸை தான் பூஜா பெரிதாக எண்ணினாள் என்றுதான் எனக்கு அவள் மேல் கோபம், ஆத்திரம், பொறாமை எல்லாமே. தன்னுடன் குடித்தனம் நடத்துகிறாள் என்று டிராவிஸ் உளறிய போது கூட அந்த சூழ்நிலையில் பூஜாவை பொருத்தி பார்க்க முடியாமல் தவித்தேன். பூஜா பகட்டாக ஆடம்பரமாக தான் தோன்றித்தனத்துடன் வாழ்பவளே தவிர முறை தவறி நடப்பவள் இல்லை. இதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்புறம் என்ன, போய் அவளிடம் பேசி உங்கள் ஊடலை முடிக்கப்பார். இல்லையென்றால் உங்கள் இருவருக்கிடையில் பாயும் மின்சாரம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நடுவில் இருக்கும் எங்களையெல்லாம் பொசுக்கிவிடப் போகிறது. சந்தனா சொல்ல சொல்ல வாய் விட்டு சத்தமாக சிரித்தான் அவினாஷ். சந்தனாவின் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு, மக்கு, பூஜாவுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று உனக்கு தெரியும். அவளுக்கு கிரீன் கார்டும் ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் வரை என்னை விட்டு போக மாட்டாள். அதற்குள் அவளை மயக்கி என்னுடையவளாக ஆக்க வேண்டும். அப்படியே என்னை பூஜா தேடி வந்தாலும் எனக்காக வர வேண்டும். அதுதான் என் ஆசை. அதுவரை பொறுமையாக காத்திருக்க நான் தயார் என்றவன், வா, நாம் அப்படியே வெளியே ஒரு டிரைவ் போய்விட்டு வரலாம். பூஜாவும் உன்மேல் கொஞ்சம் பொறாமை படட்டும் என்றபடி சந்தனாவின் தோளில் கை போட்டபடி உள்ளே சென்றான். அவர்களது பேச்சு கேட்காவிட்டாலும் எல்லாவற்றையும் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த பூஜாவின் மனம் பொறுமியது. ஒரு வாரமாக அவினாஷ் வீட்டுக்கு வரவில்லை. மருத்துவமனையில் இரவு நேர பணியா என்றால் அது குறித்த விவரமும் பூஜாவுக்கு தெரியவில்லை. சந்தனா வந்து போன பிறகு அவினாஷ் அவளை அடியோடு தவிர்ப்பது போல் இருந்தது. அதை பூஜாவால் தாங்க முடியவில்லை. சந்தனாவோடு சிரித்து சிரித்து பேசியவன் அவளை கண்டாலே ஒதுங்குகிறான். தனிமையில் கதறி கதறி அழுது தீர்த்தாள். அழுது முடித்த பூஜா முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தாள். அவினாஷ் அவளை ஒரு அற்ப புழு போல் நடத்துவதை அவளால் தாங்க முடியவில்லை. மனம் வலித்தாலும் அவினாஷை குறை கூற அவளால் முடியவில்லை. இன்று அவளுக்கு நடந்தது போல எத்தனை முறை அவினாஷை உதாசீனப்படுத்தியிருப்பாள். அவினாஷை மட்டுமல்ல, கமலாவையும் தான் கண்டு கொண்டதே கிடையாது. அப்போது சரியாய் தோன்றியது, இப்போது தவறாகி போனதே. வேதனையை பல்லை கடித்து அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவளுக்கு பொறுக்க முடியாதது எல்லாம் தன்னை வருத்தவென்று அவினாஷ் ஏன் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டும்? அவன் மனதில் அவளுக்கென்று அன்பு நிறைந்திருந்தும்
கோபத்தால் கண்மூடித்தனமாக பூஜாவை வருத்தவென்று அவன் நடந்து கொள்வதைத்தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் அந்த குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தது கண்ணுக்குள்ளேயே இருந்தது. எத்தனை மென்மையாய் பூ போல அந்த குழந்தையை கையாண்டான். அவனுக்கும் அது போல பூ மனசுதான். அதைத்தானே பூஜா பீத்து எறிந்து விட்டாள். இனி அவனிடம் மென்மையையும் அன்பையும் எப்படி எதிர்பார்ப்பது? ஒருவேளை அவினாஷிற்கு அவள் மேல் அன்பே இல்லையோ? பூஜா என்றாலே வெறுப்புதான் மண்டி கிடக்கிறதோ என்னவோ? அதனால் தான் வார்த்தைக்கு வார்த்தை விஷமாய் வெளிவருகிறது. என்ன நடக்கிறதோ அதை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். அதுதானே சரியான தண்டனை. அவினாஷின் மனப்புண் ஆறும் வரை முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தவளாய், இதயத்தை யாரும் திறந்து விடாமல் இழுத்து மூடிக்கொள்வது போல கைகளை மார்புக்கு குறுக்கே இறுக கட்டி கொண்டாள். படிப்பு முடியும் வரை வேறு எதிலும் சிந்தனையை விடக்கூடாது. சலனப்படாமல் இருக்க வேண்டும். அவினாஷ் அவள் மேல் நம்பிக்கை வைத்துத்தானே அத்தனை பணத்தையும் கட்டினான். அதற்காகவாவது நன்றாக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். அவினாஷ் அவளை பார்த்து பெருமைப்படும்படி நடந்து கொள்ள வேண்டும். என்ன முயற்சித்தாலும் திரும்ப திரும்ப அவினாஷ் தான் அவள் மண்டைக்குள் மண்டி ஓட்டினான். மிகவும் முயற்சி செய்து படிப்பில் கவனம் செலுத்தினாள் பூஜா. அவளது கற்பனை நிறுவனம் இவளது வகுப்பில் இன்னும் 6 பேரின் ப்ராஜெக்ட் ஆகி போனது. அணியினரின் விவாதம் வகுப்பு நேரத்தையும் தாண்டி சென்றது. தொண்டு நிறுவனம் என்று நடத்தினால் அது லாபகரமாக இருக்கவே முடியாதா? நாம் எப்படி அப்படி ஒரு நிறுவனத்தை நிறுவி வெற்றிகரமாக நடத்தி காட்டப் போகிறோம்? குழம்பி நின்றார்கள் பூஜா அணியினர். அவர்களுடைய வேலை இதுதான். அடுத்த 3 மாதங்களுக்குள் தங்கள் கற்பனை நிறுவனத்தை வெற்றிகரமாக நிஜ வாழ்க்கையில் நிறுவி காட்ட வேண்டும். லாபத்திற்காகத்தான் நிறுவப்பட வேண்டும் என்பது இல்லையே. சட்டத்தின் முன்னால் பலருடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக திகழ்வதுதான் ஒரு நிறுவனம். நாம் அதை செய்து காட்டிவிட்டால் போதுமே என்றாள் பூஜா. அது மட்டும் போதாது. ஒரு நிறுவனத்தின் வெற்றியை மக்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் அது வெற்றி என்றாள் குழுவில் இருந்த மற்றவள். நமது நிறுவனத்தின் கொள்கை என்ன என்று திட்டமாக சொல்ல முடியுமானால் வெற்றியை நோக்கி திட்டமிட முடியும். கொள்கை என்ன? மற்றவர்களுக்கு உதவுவது. உதவுவது என்றால் என்ன? என்ன மாதிரியான உதவி? யார் யாருக்கு உதவி செய்வது? குழுவில் இருந்த 6 பேரும் ஒவ்வொருவராய் கேள்வி எழுப்பி ஒவ்வொரு விதமாய் பதில் சொல்லிக்கொண்டு விவாதித்து கொண்டும் இருந்தனர். பூஜாவின் கண் முன்னால் டிராவிஸின் தாயார் வந்து போனார். வயதான காலத்தில் அனாதையாக இருக்கும் அவரை போன்றவர்களுக்கு உதவி செய்யலாமே. பெரிய பெரிய நர்சிங் ஹோமிலோ முதியோர் இல்லங்களிலோ இருக்க வசதி இல்லாத முதியவர்களுக்கு துணை இருக்க ஆட்களை கண்டுபிடித்து உதவலாமே. சிறிது நேரம் குழுவினரிடையே மௌனம் நிலவியது. உதவ வேண்டும் என்ற நல்ல உள்ளம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் எப்படி, எங்கே, யாருக்கு தங்கள் உதவி தேவைப்படும் என்று பலருக்கு தெரியவில்லை என்றார் குழுவில் இருந்த ஒரு மாணவர். ஆம், அதே சமயம் இந்த வயதானவர்கள் உதவி கோர தயங்குவார்கள். இவர்கள் இருவரையும் இணைக்கும் பாலமாக நமது நிறுவனம் இருக்க வேண்டும் என்றார் குழுவில் இருந்த மற்றொரு மாணவி. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. சைக்காலஜி படிக்கும் மாணவர்கள், நர்சிங் படிக்கும் மாணவர்கள் இவர்களை அணுகலாமே. அவர்களுக்கு படிப்புக்கு உதவியது மாதிரியும் இருக்கும். நமக்கும் உதவி கிடைக்கும். எங்கள் 80 வயது அத்தை கூட கண் தெரியாதவர். ஆனால் தனியாகத்தான் இருப்பார். பள்ளி இறுதி படிக்கும் என் தங்கை அவருக்கு உதவி செய்வதை அவளால் கணக்கில் காட்ட முடியாது. அதனால் இந்த மாதிரி சேவை செய்யும் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறாள். நாம் நிறுவப் போகும் நிறுவனம் மூலம் அவள் செய்து காட்டினால் அவளுக்கும் லாபம்தானே. நான் அவளிடம் கேட்கிறேன். அவளும் கூட நமக்கு உதவுவாள். இதைத் தொடர்ந்து பூஜா டிராவிஸின் தாயை பற்றி சொன்னாள். குழுவினர் அனைவரும் உற்சாகமானார்கள். இன்னும் சில முதியவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்ய 2 அல்லது 3 பேர் என்று சேவை செய்ய விரும்புபவர்களையும் நாம் கண்டுபிடித்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்தனர் குழுவினர். உற்சாகத்துடன் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை குறிப்பிடித்து கொண்டனர். யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பொறுப்பேற்று கொண்டனர். வகுப்பு முடிந்து வெளியே வரும்போது பல நாள்கள் கழித்து பூஜாவுக்கு உற்சாகமாயிருந்தது.
டிராவிஸின் தாயை பார்த்து பேசிவிட்டு வர வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. எனவே கல்லூரியில் இருந்து நேரே அவரை நாடி சென்றாள். பூஜாவை அவரும் தோழமையோடு எதிர்கொண்டார். தான் கல்லூரியில் செய்ததை எல்லாம் அவரிடம் சொன்னாள். பாட சம்பந்த வேலை என்பதால் அவளுக்கு ஒத்துழைக்க அவரும் உற்சாகமாகவே ஒத்துக்கொண்டார். தனக்கு தெரிந்தவர்களிடமும் சொல்வதாக கூறினார். அவரிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு பூஜா கிளம்பினாள். அவரிடம் பேசிய உற்சாகத்தோடு நூலகம் சென்று தேவையான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இரவு 7 மணிக்கு மேல் தான் வீட்டுக்கு வந்தாள். அவினாஷ் வந்திருக்கவில்லை. அவன் வந்திருந்தால் வந்திருக்கும் தபால்களையும் எடுத்துக்கொண்டு மேலே போயிருப்பான். தபால் பெட்டியில் துருத்தி கொண்டிருந்த கத்தை தபால்களை எடுத்துக்கொண்டு மேலே ஏறினாள். முன்னறையில் அவன் தினம் படுக்கும் சோஃபாவில் தான் படிக்கும் புத்தகங்களை போட்டவள் அப்படியே உட்கார்ந்து தபால்களை புரட்டினாள். வந்திருந்தது எல்லாமே அவினாஷுக்குத்தான். இல்லை, ஏதோ ஒன்று பூஜாவின் பெயருக்கு வந்திருக்கிறதே, யார் எழுதியிருக்க கூடும்? அதை தனியே எடுத்து பார்த்தாள். INSல் இருந்து வந்திருந்தது. நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும்படியும் அதற்கான ஆதாரங்களை எடுத்து வரும்படியும் அதில் எழுதியிருந்தது. இதை அவினாஷ் பார்த்தால் அவ்வளவுதான். அவளை இன்னும் கொஞ்சம் பந்தாடுவான். யோசனையுடன் அதை எடுத்துக்கொண்டு போய் படுக்கை அறையில் வைத்தாள். நேரம் பார்த்து அவினாஷிடம் சொல்ல வேண்டும். கையெழுத்து போட அவனும் வர வேண்டும் என்றிருக்கிறதே. அவினாஷ் வீட்டுக்கு வரும்போது நல்ல மூடில் இருக்க வேண்டும் என்று கவலையோடு படிக்க உட்கார்ந்தாள். என்னங்க, அந்த பொண்ணு சந்தனா வந்து 10 நாளாகுது. அவ பாட்டுக்கு அவினாஷ் ரூம்ல தங்கிக்கிட்டா. ஏதாவது கேட்டா அவினாஷ் தான் சொன்னான். நீயும் குழந்தைகளும் அம்மா கூட இருங்க. அப்பதான் உங்களை பத்தி அம்மா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உனக்கும் எங்க வீட்டு பழக்கம் எல்லாம் தெரிஞ்சுக்க வசதியா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை வராது. அதனால அவினாஷ் வர்ற வரை இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாள். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க. கோபமும் அழுகையுமாக கணவரிடம் புலம்பி தள்ளினார் கமலா. கமலா, இப்ப நீ என்னை என்ன பண்ண சொல்ற? உனக்கு அவ இருக்கிறது பிடிக்கலைன்னா அவளை வீட்டை விட்டு போக சொல். எனக்கு இருக்கிற வேலைக்கு நடுவில் இதையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, ப்ளீஸ் என்ற விஸ்வநாதன் நினைவு வந்தவராய், ஆமா, நீதானே சந்தனா அவினாஷுக்காக காத்திருக்கான்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி தானே நடக்கிறது. சந்தோஷப்படு. ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஒரு நாளைக்கு 4 தடவையாவது கவலைப்படுறதுக்குன்னு எதையாவது கண்டுபிடிப்ப போல என்று கிண்டலாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். ஆனாலும் மனதுக்குள் அவினாஷை கண்டு பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அவர் போன பின் கமலா தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். தானே தன் தலையில் மண் வாரி போட்டு கொண்ட கதையாகிவிட்டது அவர் கதை. இனி என்ன செய்வது என்று அவருக்கே தெரியவில்லை. கிளம்பி போ என்று சந்தனாவிடம் 2-3 முறை சொல்லியாயிற்று. ஆனால் அந்த பெண் காதில் அது விழுந்ததாய் தெரியவில்லை. எது சொன்னாலும் ஆன்டி யார் சோ ஸ்வீட் என்று சொல்லி கட்டிக்கொள்கிறது. குழந்தைகள் என்ன என்றால் இவளை நாடி வந்து அன்போடு ஒட்டி கொள்கின்றன. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு ரொம்ப நேரம் மூவரிடமும் இருக்க முடியவில்லை. சந்தனாவும் பிள்ளைகளும் இல்லாத நேரத்தில் தான் கொஞ்சமாவது ஓய்வு எடுக்க முடியும். வெளியே போனவள் வந்துவிட்டால் எதை என்ன செய்கிறாளோ என்று ஒரு பார்வை பார்த்து கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. இந்த அவினாஷ் மட்டும் அவர் கையில் கிடைக்கட்டும். வீட்டில் யாரோ ஒருத்தியை உட்கார வைத்துவிட்டு இவன் எங்கே போய் தொலைந்தானோ? சின்ன வயதில் அடி கொடுத்து வளர்க்காததன் விளைவு. மகனை திட்டிக் கொண்டே தன் அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தார். மருத்துவமனையில் சரியான வேலை அவினாஷுக்கு தலையை நிமிர்த்த கூட முடியவில்லை. இந்த வாரம் முழுவதும் அவனுக்கு இரவு நேர பணி. மாலை 7 மணியில் இருந்து காலை 7 மணி வரை மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம். அதனால் பூஜா இருக்கும் சமயம் வீட்டுக்கு போகவே முடியவில்லை. அவன் வேலை முடிந்து வீடு திரும்பும் போதே பூஜா கல்லூரிக்கு சென்றிருந்தாள். ஆனாலும் ஒரு உற்சாகத்துடனே வேலை செய்தான். பூஜாவுடன் அப்பார்ட்மெண்ட்டில் தங்க ஆரம்பித்ததில் இருந்து மனம் ஏதோ ஒரு வகையில் அமைதியாயிருந்தது. சந்தனாவுடன் பேசியது அவன் மனக்காயங்களுக்கு மருந்து போட்டது போல இதமாக இருந்தது. சந்தனாவும் சீக்கிரமே கிளம்பி விடுவாள். யூவன் தன்னுடைய பிசினஸ் ட்ரிப்பை முடித்து கொண்டு வரும்போது நேராக இங்கே வந்த சந்தனாவையும் குழந்தைகளையும் அழைத்து செல்ல போகிறான். எண்ணங்களை அசை போட்டபடியே மருத்துவமனையின் வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தான்.
சந்தனா வந்து போனது பற்றி பூஜா என்ன நினைக்கிறாள் என்று தெரியவில்லை. அவளிடம் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று கண்காணிக்க வேண்டும். நடந்து கொண்டிருந்தவனின் எண்ணங்கள் பூஜாவை விட்டு கமலாவை நோக்கி தாவின. அம்மா என்ன செய்து கொண்டிருப்பார்? சந்தனாவை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. குழந்தைகள் என்றால் அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால் சந்தனாவை கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு விரட்ட மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். வீட்டை விட்டு வந்த நாளில் இருந்து சந்தனா மூலமாகத்தான் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் அவனுக்கு தெரிய வருகின்றன. தலையை கோதியபடியே நர்ஸ்கள் குழுமி இருக்கும் இடத்துக்கு வந்தான். அவி, உங்களை பார்க்க உங்கள் தந்தை வந்திருந்தார். அவரை வரவேற்பு அறையில் உட்கார வைத்திருக்கிறேன் என்றாள் ஒரு நர்ஸ். புருவத்தை ஆச்சரியமாக தூக்கியவன் தந்தையை நாடி சென்றான். அவரை பார்த்தவுடன் மனதில் முணுக்கென்றது. முணுக்கென்ற ஒரு சந்தோஷம் எட்டி பார்த்தது. அங்கிருந்த சோஃபாவில் காலை நீட்டி கண்மூடி உட்கார்ந்திருந்தார் விஸ்வநாதன். அவர் வந்து ரொம்ப நேரம் ஆனது போல் அவர் முகம் சோர்ந்திருந்தது. திடீரென்று வயது கூடிவிட்டது போல் தெரிந்தது. பக்கத்தில் போய் அப்பா என்று அழைத்தான். கண்ணை திறந்தவர் அவனை பார்த்து சிரித்தபடி நேராக உட்கார்ந்தார். என்னப்பா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப டயர்டா தெரியறீங்க. சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். எப்படிப்பா இருக்க? எங்க இருக்க? உனக்கும் பூஜாவுக்கும் நடுவுல எல்லாம் சரியாயிடுச்சா? தகப்பனாய் கேள்விகளை அடுக்கினார். நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்று அவர் தொனியிலேயே சிரித்து கொண்டே பதில் சொன்னான். மகனை ஆழமாக பார்த்தவர், சந்தனாவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்ச அவினாஷ் என்று கேட்டார். தந்தையின் கண்களையே பார்த்தவன் சிரித்தான். பூஜாவை தவிர வேற யாருக்கும் என் மனசுல மட்டும் இல்ல, என் வீட்டுல கூட இடம் இல்லைன்னு அம்மா புரிஞ்சுக்கணும்னு தான். இனியும் பூஜாவை மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசவோ பார்க்கவோ அம்மா தயங்குவாங்க தானே. அம்மாங்கிறதுனாலேயே அவர்கள் சொன்னது செய்யறது எல்லாம் சரியாயிடுமா? நிலைமையை சீர் செய்வதற்கு பதிலா தேவையில்லாம சந்தனாவை இழுத்தாங்க. அது தப்புன்னு சுட்டி காட்டத்தான் நான் சந்தனாவை அங்க அனுப்புனேன் என்றான். இது சந்தனாவின் வாழ்க்கையை பாதிக்காதா? யூனோ, யூவனும் சந்தனாவும் என்னோடு படிச்சவங்க தான். நாங்க 3 பேரும் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தோம் என்றவன், யூவன் ஊர்ல இருந்து வந்ததும் சந்தனாவும் கிளம்பிடுவான், கவலைப்படாதீங்க என்றான். அப்போ நீயும் பூஜாவும் வீட்டுக்கு வந்துடுங்க என்றார் விஸ்வநாதன் நம்பிக்கையுடன். இல்லப்பா, பூஜா படிப்பு முடியட்டும், நான் தனியா வீடு பார்த்துட்டு போகலாம்னு இருக்கேன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்னடா அபி இப்படி சொல்ற? யாரோ 2 பிள்ளைகள் ஓடி விளையாடுற இடத்துல எங்க பேர பிள்ளைங்க விளையாடணும்னு எங்களுக்கு இருக்காதா? ஏக்கத்துடன் கேட்டார் விஸ்வநாதன். இல்லப்பா, இதுதான் நல்லது, சரியானது. நீங்க எதுக்கும் கவலைப்படாம கிளம்புங்க என்றவன் எழுந்து தந்தையுடன் அவர் கார் வரை நடந்தான். அந்த வேளையில் விஸ்வநாதனும் மீண்டும் மெதுவாக கேட்டார், உனக்கும் பூஜாவுக்கும் நடுவுல எல்லாம் சரியாயிடுச்சா அவினாஷ்? சீக்கிரமே சரி ஆயிடும்பா. நம்பிக்கையுடன் நடந்தான் அவினாஷ். களைத்திருந்த அவினாஷின் உடல் வீடு என்ற நினைப்பிலேயே தன் அசதியை காட்டத் துவங்கியது. படி ஏறும்போதே எப்போதடா படுக்கையில் விழுவோம் என்றவனுக்கு ஏக்கமாயிருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே தலையை சாய்த்துவிட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு சென்று யோவனை அழைத்து வர வேண்டும். ஜப்பானில் இருந்து நேராக இங்கே வருகிறான் யோவன். பின் அவனும் சந்தனா குழந்தைகளுடன் 2 நாளில் ஊருக்கு கிளம்பி விடுவான். எண்ணமிட்டபடியே அப்பார்ட்மெண்ட் கதவை திறந்து உள்ளே வந்தான். உள்ளே சோஃபாவில் மடியில் நோட்டு புத்தகமும் கையில் பேனாவுமாக மடிந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பூஜா. அவளை சுற்றி அவளது பாட புத்தகங்கள் இறைந்து கிடந்தன. அவளது ஊன்றுகோல் சோஃபாவின் ஒரு பக்கமாக சார்த்தப்பட்டிருந்தது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்க்க பார்க்க அவினாஷ் முகத்தில் புன்முறுவல் பூத்தது. அவள் கைகளிலிருந்து பேனாவை எடுத்து கீழே வைத்தவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். அவளுக்கு கம்பளியை போர்த்தி விட்டவன் களைப்பு மிகுதியால் அப்படியே படுக்கையில் குப்புற விழுந்தான். 2 நிமிடம் கழித்து எழுந்து விடலாம் என்ற எண்ணத்தோடு கண்ணை மூடியவன் அப்படியே தூங்கி போனான். முகத்தில் அதிகாலை வெளிச்சம் பட கண் விழித்தாள் பூஜா. மரக்கட்டையாய் வயிற்றை அழுத்தி கொண்டிருப்பது அவினாஷின் இடது கரம் என்று புரிந்ததும் குப்பென்று வியர்த்தது அவளுக்கு. அவினாஷ், அவள் பக்கத்தில் அவினாஷ். அவளது இடது காதுகளை அவனது சீரான மூச்சு சூடாக்கி கொண்டிருந்தது.
தலையை திருப்பி பார்த்தாள். குப்புற படுத்திருந்தவனின் முகம் அவளை நோக்கி திரும்பி இருந்தது. அந்த தூக்கத்திலும் அவன் முகத்தில் தெரிந்தது களைப்பு. படித்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கி போயிருக்க வேண்டும். அவளை அவினாஷ் தான் தூக்கி வந்து படுக்கையில் விட்டிருக்க வேண்டும். தூங்கும் முகத்தையே பார்த்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தவளுக்கு மெல்ல மெல்ல அடிபட்டு கோமாவில் கிடந்தபோது கண்ட கனவுகளும் அந்த கனவில் கேட்ட அவினாஷின் குரலும் ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்தன. எத்தனை பிரியம் இருந்தால் அத்தனை அக்கறையாய் அவளை காப்பாற்றி கண்காணித்திருப்பான். என் அவினாஷ் மனதுக்குள் முணுமுணுத்தபடியே கலைந்திருந்த அவன் கேசத்தை தன்னை அறியாமல் மென்மையாய் கோதிவிட்டாள். அவளையும் அறியாமல் அவள் விரல்கள் அவனது இடது புருவத்தை நீவிவிட்டன. நீவிவிட்ட விரல்கள் அவனது எடுப்பான முகத்தில் கோடு போட்டன. சட்டென்று கண் விழித்தான் அவினாஷ். பூஜாவின் விரல்கள் அப்படியே உறைந்து போய் நின்றன. பயத்துடனும் கலக்கத்துடனும் அவன் கண்களை சந்தித்தாள் அவள். தான் பார்ப்பது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வது போல ஒரு முறை கண்மூடி திறந்தன அவினாஷின் கண்கள். தன் கையை எடுத்தாள் பூஜா. அவினாஷ் என்ன சொல்வானோ என்று இருந்தது. மெல்ல எழுந்து உட்கார பார்த்தாள். கண்கள் பளபளக்க அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவினாஷ். பூஜா அவனை நாடி வந்திருக்கிறாள். அவனால் நம்பவே முடியவில்லை. நிஜம்தானா? அவள் வயிற்றில் கிடந்த கைகளை தூக்கி அவள் கன்னத்தை மெல்ல வருடினான். சிலிர்த்தாள் பூஜா. அவினாஷின் செல்போன் அடித்தது. போனில் யூவன். டே அபி, ஏர்போர்ட்டுக்கு வருகிறேன்னு சொல்லி கழுத்தறுத்துட்டியடா, எங்கடா இருக்க? ஓ சாரி யூவன், வேலை ஜாஸ்தி, அதான் அசதியில தூங்கிட்டேன். உனக்கு இங்கே தான் ஷெரட்டனில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். நீ அங்கே வந்துடு, நான் உன்னை ஹோட்டலில் சந்திக்கிறேன். பேசிக்கொண்டிருந்தவனின் பார்வையில் பட்டது அந்த கவர். அரசாங்க முத்திரையுடன் ஒரு கவர். அமெரிக்க அரசின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை நிறுவனத்திடமிருந்து பூஜாவுக்கு வந்திருக்கும் கடிதம். தூக்க கலக்கத்தில் அவனது செல்போனை அந்த கடிதத்தின் மேலேயே வைத்திருக்கிறான். பூஜாவை கேள்விக்குறியோடு பார்த்தவன் அந்த கடிதத்தை பிரித்து கண்களை அதில் வேகமாக ஓடவிட்டான். பூஜாவின் தற்காலிக அமெரிக்க குடியுரிமையை நிரந்தரம் செய்ய அவள் தேவையான சாட்சியங்களுடன் அந்நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும்படி அதில் எழுதியிருந்தது. ஆதாரங்களாக அவர்கள் முக்கியமாக கேட்டிருப்பது அவினாஷும் பூஜாவும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்பதற்கு வலுவான சாட்சியங்கள். வேகமாக அதை படித்தவன் விரைப்புடன் அதை படுக்கையில் விட்டெறிந்தான். சாரி பூஜா, நான் மறுபடியும் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்திருக்கவே கூடாது என்றான். அவினாஷ், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் முட்டாள் இல்ல பூஜா, உன் இஷ்டத்துக்கு என்னை ஆட்டு வைக்க முடியாது என்று விட்டு வேக வேகமாக அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறினான். திக் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்த பூஜா அவன் வீசி எறிந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாள். அதில் என்ன எழுதியிருந்தது என்று அவளுக்கு தெரியும். ஏற்கனவே அவளை, அவள் அன்பை அவினாஷ் சந்தேகிக்கும்போது எப்படி அவனிடம் இது பற்றி சொல்வது என்ற யோசனையுடன் தான் அவள் இருந்தாள். ஆனால் இன்று அவினாஷ் இதை பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு தப்பு கணக்கு போட்டு விட்டான். கிரீன் கார்டு வாங்கத்தான் பூஜா அவன் மேல் அன்பாய் இருக்கிறாள் என்று அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று பூஜாவுக்கு தெரியவில்லை. தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்தாள் பூஜா. கமலாவுடன் பேசியது ஒரு டானிக் சாப்பிட்டது போல பூஜாவுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தது. அவினாஷ் தன் மேல் அன்பாய் இருக்கிறான் என்று மற்றொருவர் சொல்ல கேட்டது அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அவன் கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அவனை உட்கார வைத்து மனம் திறந்து பேசிவிட வேண்டும். நாளைய விருந்துக்கு அவினாஷுடன் செல்லும் போது அன்பான அந்யோன்யமான கணவன் மனைவியாய் செல்லப் போகிறோம் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் முதலில் அவினாஷ் அவளை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் திருந்தி விட்டாள் என்று எப்படி அவனுக்கு புரிய வைப்பது? இதனால் வரையில் மனைவி என்ற பொறுப்பை அவள் சரியாக செய்யவில்லை. அதனால்தான் அவனால் அவளுடைய அன்பை நிஜம் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? நடுஹாலில் நின்று கொண்டு யோசித்தாள். படிக்கிறேன் பேர்வழி என்று அவள் தன்னுடைய சுற்றுப்புறத்தை கவனிக்க தவறிவிட்டாள். டிவி பெட்டி மேல் தூசி, சோஃபாவின் மேல் செய்தித்தாள்கள், இவளுடைய புத்தகங்கள், சமையலறையில் அழுக்கு பாத்திரங்கள் என்று கண்பட்ட இடத்திலெல்லாம் நீ எங்களை கவனிக்கவே இல்லை என்று குறை கூறிக்கொண்டு அவளை கோபமாக பார்த்தன.
இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கும் யாருக்குமே முதலில் எரிச்சல் தான் வரும். காலையில் கோபமாய் போன அவினாஷ் எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம். அதற்குள் வீட்டை சுத்தம் செய்து சமைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சக்கரமாக சுழன்று எல்லாவற்றையும் சுத்தம் செய்து வைத்தாள். குளித்துவிட்டு சமையல் செய்யலாம் என்று எண்ணியவள் குளிக்கப் போனாள். குளித்துவிட்டு தன் பிம்பத்தையே கண்ணாடியில் பார்த்தவள் திகைத்தாள். விபத்துக்கு பிறகு பூஜா தன்னை பேணிக் கொள்ளவே இல்லை. எப்போதுமே தன்னுடைய ஆடை அலங்காரங்களில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வாள் பூஜா. நீ உன்னை பற்றி நினைத்து கொள்வது எல்லாம் ஒரு மாயம். மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்களோ அதுதான் உண்மை என்பதை நன்றாக புரிந்து வைத்திருப்பவள் அவள். அவளா இப்படி தன்னைத்தானே அழிய விட்டு கொண்டிருக்கிறாள்? நாளை விருந்துக்கு போக வேண்டுமென்றால் இப்படியா போவது? அவினாஷுக்கு ஒத்த ஜோடியாய் 4 பேருக்கு நடுவில் நிற்க வேண்டாமா? இந்த நினைப்பு தோன்ற தன் துணிமணிகள் பெட்டியை குடைய ஆரம்பித்தாள். என்ன உடை அணியலாம், எந்த மாதிரி அலங்காரம் செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய பெட்டிக்குள்ளே குடைந்து கொண்டிருந்தவள் கண்ணில் தட்டுப்பட்டது அந்த பெரிய ஷாப்பிங் பை. அவள் வழக்கமாக வாங்கும் இடங்களில் கிடைக்கும் பை இல்லை என்பதால் ஆர்வமாக அதன் உள்ளே இருப்பவற்றை ஆராய்ந்தாள். பட்டு வேட்டி சட்டை, பட்டு புடவையோடு ஒரு சிறிய நகைப்பெட்டி. திறந்து பார்த்தாள். பிளாட்டினத்தில் செய்யப்பட்ட 2 அழகான மோதிரங்கள். ஒருவேளை அம்மா இந்தியாவில் இருந்து வாங்கி வந்திருப்பாளோ என்று நினைத்தாள். இருக்காது. அம்மா இங்கு வந்தது அவசர நிலையில். அதுவுமின்றி இந்த பொருட்கள் இங்கே வாஷிங்டனில் வாங்கியதாகத்தான் இந்த பை காட்டுகிறது. ஒருவேளை அவினாஷ் இவளுக்காக வாங்கி வந்திருப்பானோ? தான் இவற்றை வாங்கவில்லை என்பது பூஜாவுக்கு நன்றாக தெரியும். அவினாஷ் தான் வாங்கி இருக்க வேண்டும். பைக்குள் கையை விட்டு ரசீதை தேடினாள். எப்போது வாங்கினான், எவ்வளவு ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளலாமே. ஆனால் ரசீது எதுவும் கிடைக்கவில்லை. அவினாஷ் எதற்காக வாங்கியிருப்பான்? ஒருவேளை நாளை விருந்துக்கு போவது பற்றி முதலிலேயே அவனுக்கு தெரியுமோ? அதனால் தான் இவ்வளவு நேர்த்தியாய் அழகானதாய் தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கிறான். இவளை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று இருந்திருப்பானோ? மடியில் பட்டுச் சேலை தவழ, கைகளில் மோதிரமும் கண்களில் கனவுமாக வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாள் பூஜா. டேய், வீட்டுக்கு கிளம்புடா, பூஜாவும் உனக்காக காத்திருப்பாள். யுவன் தன் நண்பனை அவசரப்படுத்தி கொண்டிருந்தான். உனக்கு ஒன்று தெரியுமாடா, எனக்கு இப்ப வீடுன்னு சொல்லிக்க இடமே இல்லை. பூஜாவுக்காக அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். பூஜாவோட நல்ல வாழ்க்கை அமைப்போம்னு கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனா அது முடியாதுன்னு தோணுதுடா. காலையில் இருந்து கூடவே இருப்பவன் முதல் முறையாக மனம் திறந்து பேசினான். ஏன் அபி, இன்னும் உன் பிரச்சனை தீரலையா? சந்தனா பேசுனது பார்த்தா உங்க 2 பேருக்கும் நடுவுல எல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டதா நான் நினைத்தேன். இல்லடா, பூஜா என்னை நல்லா ஏமாத்துறாடா. ஒரு கிரீன் கார்டுக்காக எவ்வளவு வேஷம் போடுறா தெரியுமா? கேவலம் ஒரு கிரீன் கார்டு தானே, அதை நீ வாங்கி கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா சொல்ற? நான் ஒரு இளிச்சவாயனா தெரிய மாட்டேனா? பூஜா என்னை இன்னும் பயன்படுத்திக்க நான் அனுமதிக்க வேண்டுமா? எரிச்சலோடு கேட்டான் அவினாஷ். நீ இப்ப என்னையும் சந்தனாவையும் உன்னோட ஆதாயத்திற்காக பயன்படுத்திக்கலையா? அது போலத்தான் பூஜாவும் உன்னை பயன்படுத்திக்கிறா. நாங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பினால் நீ எங்களை பயன்படுத்திக்க உன்னை அனுமதிச்சோம். நீயும் பூஜாவை நிஜமாகவே நேசிச்சியானா இந்த கிரீன் கார்டு விஷயம் உனக்கு பெருசாவே தெரியாது என்ற யோவன். அவினாஷ், நீ எல்லாமே சரியா செய்யறவன். அதனால எல்லாரும் அதே போல நல்லதே செய்யணும்னு எதிர்பார்க்கிறாய். ஆனா நிஜ உலகம் நேர்கோடானது இல்லை, அது கோணல் மாணலானது. அதை நாம எப்படி சமாளிக்கிறோம் என்பதுதான் நமக்கு வெற்றியோ தோல்வியோ தருது. தலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டான் அவினாஷ். யூவன் சொல்வது புரிந்த மாதிரியும் இருந்தது, புரியாத மாதிரியும் இருந்தது. அன்பை விலை பேச சொல்றியா? இத பார் அபி, சந்தனாவை பள்ளி நாட்களில் இருந்தே நான் காதலித்தேன் என்று உனக்கு தெரியும். ஆனால் அவள் என்னை கல்லூரி நாட்களில் எவ்வளவு அவமானப்படுத்தினாள், அவமதித்தாள் என்று எனக்குத்தான் தெரியும். 5 ஆண்டுகள் அவள் மேல் நான் வைத்திருந்த அன்பு மட்டும்தான் எனக்கு பெரியதாய் தெரிந்தது. மற்ற எதையும் நான் பொருட்படுத்தவே இல்லை. இன்று பார், அவள் தன் பெற்றோரை எதிர்த்து கொண்டு என்னுடன் வந்து விட்டாள். நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல நட்புடன் வாழ்கிறோம். இதை தாண்டா நான் பூஜாவிடம் எதிர்பார்த்தேன். ஒரு நல்ல தோழியாய் இருப்பாள் என்று எண்ணினேன்.
ஆனால் நீ அவளை தோழியாக நடத்தினாயா என்பதுதான் என் கேள்வி. இத்தனை நாட்களும் அவளை குற்றவாளியாய் நடத்தி தண்டிக்கத்தானே நினைத்தாய். உன் தோழி என்று நீ அவளை நினைத்திருக்கும் பட்சத்தில் நிரந்தர குடியுரிமை வாங்கிக் கொடுப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை சொல்? தோழனை கேட்டான் யோவன். யாருக்கு செய்கிறாய்? உன் பூஜாவுக்குத்தானே. உன்னுடன் அவள் வாழ இந்த கிரீன் கார்டு எவ்வளவு அவசியம் என்று உனக்கு தெரியாதா? அமைதியாயிருந்தான் அவினாஷ். நீ அவள் மேல் கொண்ட அன்பு உண்மையானால் அவளை அவளுக்காகப் பார். அவள் உனக்கு என்ன செய்கிறாள் என்று பார்க்காதே. தலையில் யாரோ சம்மட்டி கொண்டு அடித்தது போல இருந்தது அவினாஷுக்கு. எனக்கென்னவோ நீதான் பூஜா விஷயத்தில் எல்லாத்தையும் தப்பான கோணத்தில் பார்க்கிறாற் போல இருக்கு. போடா, போய் பூஜாவை பார். இன்று மாலை விருந்துக்கு அவளையும் அழைத்து கொண்டு வா. யோசனையோடு கிளம்பினான் அவினாஷ். மாலை 7 மணிக்கு மேல்தான் கமலா விருந்துக்கு வர சொல்லியிருந்தது. எனவே பூஜா அவினாஷ் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று கவலைப்படவில்லை. இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. அவன் வந்தவுடன் 10 நிமிடத்தில் போய்விடலாம். அவினாஷ் வரவுக்காக ஆசையும் நம்பிக்கையுமாய் காத்திருந்தாள். அவினாஷின் கோபமும் எரிச்சலும் ஒரு சில மணி நேரம்தான். அவள் மேல் எத்தனை அன்பிருந்தால் அவளுக்காக இந்த அழகான மோதிரத்தை வாங்கியிருப்பான். அவினாஷ் வாங்கி கொடுத்த பட்டு சேலையை கட்டிக்கொண்டு தேவதை என காத்திருந்தாள். அவினாஷ் பட்டு வேஷ்டி சட்டையில் எப்படி இருப்பான் என்று பார்க்க அவளுக்கு ஆவலாக இருந்தது. குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தவளாய் ஜன்னல் வழியே அவினாஷ் வருகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தாள். படியில் அவினாஷ் ஏறி வருவது தெரிந்து குளியல் அறைக்குள் சென்று தன்னை ஒரு முறை சரி பார்த்து கொண்டவள் அவனுக்காக தயாராய் நின்றாள். கதவை திறந்து கொண்டு அவினாஷ் தன் முன்னால் நிற்கும் அழகு சிலையை கண்டதும் பிரமித்து நின்றான். முதலில் அவன் பார்வையில் பட்டது ஊன்றுகோல் இல்லாமல் நிற்கும் பூஜாதான். பூஜாவிடமிருந்து பார்வையை அகற்றாமலேயே கதவை மூடினான். ஆன்டி காலேஜுக்கு வந்திருந்தாங்க. உன்னையும் என்னையும் விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க என்றாள் பூஜா. சரி என்றவன் குளியல் அறையை நோக்கி சென்றான். அவன் பின்னாலேயே நடந்த பூஜா. ரொம்ப தேங்க்ஸ் அவினாஷ். உன்னோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு. நீ இவ்வளவு ரசனை உள்ளவன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவளை கேள்விக்குறியோடு பார்த்தவன் குளியல் அறைக்குள் சென்று கதவை மூடினான். அவனது அலட்சியம் பூஜாவிற்கு எரிச்சலை தந்தது. அவன் வெளியே வரும் வரை நின்ற இடத்திலேயே காத்திருந்தாள். பொறுமை பூஜா, பொறுமை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். கதவை திறந்த அவினாஷ், நான் ரெடி, போலாமா என்று கேட்டான். இந்த ட்ரெஸ்ஸிலையா என்றவள், பட்டு வேஷ்டி கட்டவில்லையா என்று படுக்கை மேல் எடுத்து வைத்திருந்த பட்டு வேஷ்டியை காட்டினாள். எனக்கு அப்படி எதுவும் வேண்டாம். எனக்கு பட்டு வேஷ்டி கட்டவே தெரியாது. விரைப்புடன் அங்கிருந்து நகர்ந்தான். விடவில்லை பூஜா. அவன் பின்னாலேயே போனாள். கட்ட தெரியாதுன்னா எதுக்கு வாங்கின? என்ன நான் வாங்கினனா? நான் ஒன்றும் எதையும் வாங்கல. பூஜா அவன் பின்னாலேயே வரும்போது ஒரு கூண்டுக்குள் அடைப்படுவது போல உணர்ந்தான் அவினாஷ். போதும் அவினாஷ், என்னை வருத்தப்படுத்தணும்னே வீம்புக்காக எதையும் பேசாத. நீ வாங்காம இந்த பட்டு வேஷ்டி புடவை மோதிரங்கள் எல்லாம் தானா வந்து குதிச்சுடுச்சா? குரலில் எரிச்சல் காட்டி பேசினாள். தான் நினைத்தது போல் காதலுடன் பரிசுகளை அவினாஷ் வாங்கவில்லையோ என்ற ஆதங்கம் அவளுக்கு. என்ன சொல்ற பூஜா? அவளுக்கு முதுகை காட்டியிருந்தவன் திரும்பினான். தோ இந்த புடவை, நான் அணிந்திருக்கும் இந்த மோதிரம். இதற்கு பொருத்தமாக உனக்கு ஒரு மோதிரம். எல்லாமே என் பெட்டிக்குள் இருந்தது. எப்படி வந்ததாம்? நான் இவற்றை வாங்கவே இல்லை. எனக்கு இப்படியெல்லாம் வாங்கக்கூட தெரியாது. நீயும் வாங்கலேன்னா இதெல்லாம் இங்கெப்படி வரும்? காட்டமாக கேட்டாள் பூஜா. நீதான் வாங்கி இருப்பாய். நான் வாங்கி கொடுத்ததாய் விருந்துக்கு போகும் இடத்தில் சொல்லி என்னிடம் நல்ல பெயர் வாங்க நினைக்கிறாய். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்றவன். பூஜா, இங்கே பார். நான் உனக்கு கிரீன் கார்டு கிடைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். தயவு செய்து இப்படி நாடகமாடி உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளாதே. அவினாஷ் பேச பேச பூஜாவிற்கு கோபம் வந்தது. நாடகமா? எனக்கு புரியவில்லை. உணர்ச்சியை அடக்கிக் கொண்டு கேட்டாள். உன் கிரீன் கார்டு விஷயத்தில் நான் கோபமாக இருக்கிறேன் என்று நீயாக சென்று இதையெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு என்னிடம் இப்படி நடிக்கிறாயே, அதைத்தான் சொல்கிறேன். உன்னிடம் நடித்து பெறும் அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அவினாஷ். எனக்கு கிரீன் கார்டு கூட வேண்டாம். உன் அன்பு மட்டும் போதும். நீ நடந்து கொண்டதை நினைத்து பார்க்கும்போது உன் வார்த்தைகளை நம்புவது கடினமாக இருக்கிறது.
தவறு செய்தவள்தான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் திருந்தி இருக்கவே முடியாதா? நீ திருந்தியதால் உனக்கு கிடைக்கப் போவது உன் அன்பும் மன நிம்மதியும், பட்டென்று சொன்னாள் பூஜா. ஏதோ ஜோக்கை கேட்டது போல சத்தமாக சிரித்தான் அவினாஷ். நன்றாக பேசத் தெரிகிறது உனக்கு. நான் சொல்கிறேன், நீ ஏன் அப்படி செய்கிறாய் என்று. விவாகரத்து என்றவுடன் அத்தனை பணத்தையும் கொடுத்துவிடு என்றேனே, அதில் நீ பயந்து விட்டாய். எங்கே என்னை பிரிந்து விட்டால் நான் பணம் கேட்டு வந்து விடுவேனோ என்ற பயம் உனக்கு. அவினாஷ், நீ சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ, நான் கணவன் மனைவி. எனக்காக நீ செய்த செலவை நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடுக்கப் போவதும் இல்லை. அப்படி வா வழிக்கே. உன்னுடைய உண்மை சொரூபம் உனக்கே தெரிந்து விட்டதா? ஏமாற்றுக்காரி, பல்லை கடித்து கொண்டு சொன்னான். அப்படி சொல்லாதே அவினாஷ். ப்ளீஸ், என் அன்பை புரிந்து கொள். ச்ச என்று தலையசைத்தபடி ஜன்னல் புறம் சென்று நின்றான். அவனது அவநம்பிக்கை பூஜாவை பொடி பொடியாக்கியது. இருந்தாலும் அவினாஷின் பின்புறமாய் சென்று அவன் முதுகில் சாய்ந்து அவனை கட்டி பிடித்தாள். சட்டென்று திரும்பி அவள் தோளை பிடித்து அழுத்தினான் அவினாஷ். வேண்டாம் பூஜா, நிறுத்திவிடு. என் கண் பட்டாலே அழுகி போவது போல கூனி குன்றியவள் நீ. இன்று இப்படி நடக்கிறாய் என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்றவன் தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தான். அவமானமாகவும் ஆத்திரமாகவும் வந்தது பூஜாவுக்கு. நம்ப வேண்டாம், என்னை நம்ப வேண்டாம், ஆத்திரமாக கத்தினாள். எத்தனை ஆசையாய் வந்திருப்பேன் இந்த அமெரிக்காவுக்கு. ஷாம்பு கூந்தலும், டிசைனர் ஜீன்ஸும், ஹை ஹீல் செருப்பும், மேட்சிங் ஹேண்ட்பேக்குமாய் எத்தனை பார்ட்டிகள் போகலாம் என்று கனவு கண்டேன். இந்தியாவில் எனக்கு கிடைக்காத சுதந்திரம் இந்த திருமணத்தால் எனக்கு கிடைத்து விட்டதாய் நினைத்தேன். ஆனால் கிடைத்ததெல்லாம் அளவுக்கு அதிகமான பொறுப்புகள். நீயோ தன் வாலை சுற்றும் நாய் போல எப்போதும் உன் வேலையின் பின்னாலே ஓடினாய். என்னை பற்றி கொஞ்சமாவது நினைத்து பார்த்தாயா? என் கனவுகளில் கொஞ்சம் நிஜமாகி போயிருந்தாலும் எப்படியோ இருந்திருக்கும். ஆனால் நடந்தது என்ன? மனைவி என்ற ஒரு காரணத்தினாலேயே வேலைக்காரி செய்யும் வேலையெல்லாம் என் தலையில் விழுந்தது. என் மூளைக்கு இந்த அமெரிக்காவில் வேலையே இல்லை போல இருந்தது. நான் ஒரு சராசரி பெண் இல்லை என்பதை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பூஜாவின் சுருதி ஏறியது. கோபமாக எழுந்தான் அவினாஷ். இந்திய பெண்கள் எல்லோருமே அசாதாரணமானவர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நீ படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவுடன் எல்லாம் செய்து கொடுத்தேன். ஆனால் நீ செய்தது என்ன? எத்தனை முறை பொறுமையை இழுத்து பிடித்து சொன்னாலும் புரிந்து கொள்ள மறுத்தால்? இதோ பார் அவினாஷ், டிராவிஸ் பின்னால் நான் சலனப்பட்டு சென்றது உண்மைதான். ஆனால் அவன் மனிதன் அல்ல, மிருகம் என்று தெரிந்தவுடனேயே நான் மாறிவிட்டேன். இதை புரிந்து கொள்ளாமல் என்னை திரும்ப திரும்ப குத்தி காட்டுகிறாய். என்னை நம்ப மறுக்கிறாய். நீயும் ஒரு சராசரி ஆண்தான், குற்றம் சாட்டினாள் பூஜா. சி, வாயை மூடு. உடல் உறவு மட்டும்தான் கணவன் மனைவி என்று நினைப்பவன் இல்லை நான். தம்பதியருக்குள் ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்மேல் எனக்கு நம்பிக்கை வரவில்லை, அவ்வளவுதான். விரைப்பாக சொல்லியபடி பூஜாவுக்கு முதுகை காட்டி சுவரை பார்த்து நின்றான் அவினாஷ். உன் வார்த்தைகளின் அம்புகளில் தினம் தினம் இப்படி சாவதற்கு விபத்திலேயே என் உயிர் போயிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். பூஜாவின் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் அவினாஷை உலுக்கிவிட்டன. திரும்பினான். உடல் எல்லாம் அதிர உணர்ச்சி குவியலாய் நின்றிருந்தாள் பூஜா. சரி வா, நாம் ஒன்று சேர்ந்து விட்டதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பார்கள். வா, அங்கும் வந்து நடித்துவிட்டு திரும்பி விடுவோம் என்று சமாதானத்திற்கு வந்தான் அவினாஷ். பூஜாவின் மனநிலை புரியாமலேயே. நீ சொல்வது சரிதான். கணவன் மனைவி என்றால் நம்பிக்கை வேண்டும். அன்றும் அப்படித்தான். என் வார்த்தைகளை நம்பாமல் டிராவிஸிடம் என்னை அனாதையாக விட்டு சென்றாய். இன்றும் நான் என்ன செய்தாலும் என் அன்பு மேல் உனக்கு நம்பிக்கை வரப்போவதில்லை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு எங்கிருந்து வரும் என்றவள். நான் கெட்டவளாகவே இருந்துவிட்டு போகிறேன். உன்னோடு என்னை இனி சம்பந்தப்படுத்தி நீ கஷ்டப்பட வேண்டாம். மனதுக்குள் ரணகளமாக இருக்கும்போது மற்றவர்கள் முன் சந்தோஷமாய் சிரித்து பேசுவதுதான் நடிப்பு. அப்படி நடிக்க என்னால் முடியாது என்று ஆக்ரோஷமாக கத்தியவள். நீ போ, நான் உன்னுடன் வரவில்லை என்று திரும்பினாள். பூஜா என்று அவள் பக்கத்தில் வந்து நின்றான் அவினாஷ். நீ கோபப்பட வேண்டாம். என் மனதில் உள்ளதை நான் அப்படியே சொன்னேன்.
என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டியதில்லை. ஆத்திரமாக கூறி அழுது கொண்டே படுக்கை அறைக்கு ஓடி கதவை மூடினாள். ஒன்றும் சொல்ல இயலாமல் அவினாஷ் வெளியேறினான். கமலா வீட்டில் நால்வரும் பூஜாவுக்காகவும் அவினாஷுக்காகவும் காத்திருந்த மாதிரி தெரிந்தது. அவன் தனியாக வருவதை பார்த்ததும், எங்கேடா பூஜா எங்கே என்று எல்லோரும் ஒரே குரலில் கேட்க, அவளுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை போல, அதனால்தான் நான் அவளை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டேன் என்றான் அவினாஷ். இருக்கும், மாலையிலேயே ஊன்றுகோலை காரில் விட்டுவிட்டாள். அது இல்லாமல் வேலை பார்ப்பது கடினமாகத்தானே இருக்கும். அதுதான் உடம்பு வலி வந்திருக்கும் என்றவர், வா வா சாப்பிடலாம் என்ற மகனை அழைத்து போனார் கமலா. என்ன நடந்தாலும் கணவன் மனைவி இடையில் இனி தலையிடக்கூடாது என்று நினைத்தார் அவர். யோவனும் சந்தனாவும் அவனை தனிமையில் அணுகி, டேய் அபி, உண்மையைத்தான் சொல்றியா, இல்ல பிரச்சனை பெரிதாகிவிட்டதா என்று கவலையுடன் கேட்டனர். படிக்கிறேன் படிக்கிறேன் என்று பல நாட்கள் இரவு கண் முழித்து இன்று தேர்வு முடிந்ததும் ஒரே அடியாய் அசதியாய் இருக்கிறது என்றாள். அதுதான் மருந்து கொடுத்து தூங்க சொல்லிவிட்டு வந்தேன் என்ற அவினாஷ், வாருங்கள் சாப்பிட போகலாம் என்றபடி தன் காலை கட்டிய ரவியை தூக்கி கொண்டான். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து பார்வையை பரிமாறிக்கொண்டாலும் ஒன்றும் சொல்லாமல் சாப்பாட்டு மேஜை பக்கம் நகர்ந்தனர். சாப்பாட்டு மேஜையில் 3 நண்பர்கள் சேர்ந்ததும் கிண்டலும் கலாட்டாவும் வீட்டையே அதிர வைத்தது. தன் மகன் வெகு நாள் கழித்து மனம் விட்டு சிரிப்பதை கண்ட கமலா விஸ்வநாதன் தம்பதியினர் மகன் வாழ்க்கை சரியாகி விட்டது என்றே நினைத்து பெருமூச்சு விட்டனர். சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்த கமலா திடீரென்று சொன்னார், உனக்கும் பூஜாவுக்கும் திருமண நாள் பரிசாக சேலை வேட்டி மோதிரம் வாங்கி வைத்திருந்தேன். அதை இன்று கொடுப்போம் என்று வீடு முழுவதும் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. எங்கே போயிற்றோ தெரியவில்லை. பேசியபடியே மேஜையை சுற்றி சென்றார். கையில் இருந்த சாதத்தை வாயில் வைக்காமல் திகைத்து உட்கார்ந்திருந்தான் அவினாஷ். அந்த நகை புடவை எல்லாம் அன்று பூஜாவின் தாய் பூஜாவுடன் வீட்டை விட்டு வெளியேறும்போது மகளது பெட்டியில் எடுத்து வைத்ததை யாரும் அறிந்திருக்க நியாயமில்லையே. பூஜா முடிவுக்கு வந்துவிட்டாள். அவினாஷை நம்ப வைப்பதற்கு இது ஒன்றுதான் வழி. இரவெல்லாம் யோசித்து யோசித்து எடுத்த முடிவு. அவளுக்கு இது பெரிய இழப்புதான். ஆனால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசித்து காலையிலேயே தன் முடிவை செயல்படுத்த தொடங்கினாள். நேராக ஒரு டிராவல்ஸிடம் போய் நின்றாள். எனக்கு ஒரு வழி பயணமாக இன்று சென்னை செல்ல ஒரு டிக்கெட் தேவை என்றாள். பூஜாவின் அழுது வீங்கிய கண்களை பார்த்த அந்த பெண்மணியும் இந்தியாவில் ஏதோ பிரச்சனை என்று அவளுக்கு உதவ முன்வந்தார். இன்று மாலையில் பாரிஸ் வழியாக சென்னைக்கு ஓர் ஏர் இந்தியா ஃப்ளைட் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அதிகம் செலவாகும் என்றவரிடம் தன்னிடம் இருந்த கிரெடிட் கார்டை நீட்டினாள் பூஜா. மதியம் 1 மணி போல வந்து டிக்கெட்டை வாங்கி செல்லுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்னதும் இப்போது என்ன செய்வது என்று யோசித்தாள். டிராவிஸின் தாயாரிடம் விடை பெற்று கொண்டு செல்லலாம் என அவரை நாடி சென்றாள் பூஜா. கமலா பட்டு சேலை வேஷ்டி விஷயம் சொன்னதில் இருந்து பூஜாவிடம் போய் மன்னிப்பு கேட்க அவினாஷின் மனசு துடித்தது. ஆனாலும் நெடு நாளைக்கு பிறகு சேர்ந்த நண்பர்கள் அவனோடு பேசி சிரித்து மகிழும்போது பாதியிலேயே விட்டுவிட்டு வர முடியவில்லை. மேலும் பூஜா மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்குகிறாள் என்று சொன்ன பொய்யை மாற்றவும் முடியாமல் திண்டாடினான். விடிய விடிய நண்பனோடு பேசி பொழுதை கழித்தவன் காலையில் கிளம்பி வந்து பார்க்கும்போது பூஜா அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை. கல்லூரிக்கு போயிருப்பாள் என்று அவளை தேடி அங்கு சென்றான். அவள் அங்கும் இல்லை என்றதும் நூலகத்திற்கு போய் தேடி பார்த்தான். அங்கேயும் இல்லை என்றதும் வெலத்து போனான். எங்கே போயிருப்பாள்? ஏதாவது தவறான முடிவு எடுத்திருப்பாளோ? மனம் முழுக்க கிளி பரவ நெற்றி பொட்டை தடவிக்கொண்டு மரம் போல நின்றான். அவனுக்கு உதவுவது போல அவன் செல்போன் அடித்தது. மறுமுனையில் யார் என்று தெரிந்ததும் கேள்விக்குறியாக தன் புருவத்தை உயர்த்தினான். அவினாஷ். தன்னை தேடுவதை உணராத பூஜா மதியம் வரை டிராவிஸின் தாயாரோடு பொழுதை கழித்தாள். டிக்கெட்டை வாங்கி கொள்ள டிராவல்ஸ் ஏஜென்ட்டை அணுகினாள். உங்களுக்கு ஃப்ளைட் 6 மணிக்கு, நீங்கள் அங்கே 3 மணி நேரம் முன்னதாகவே இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த பெண்மணி கூறிய எந்த விவரமும் பூஜா காதில் விழவில்லை என்றே சொல்லலாம். ஒரு மரத்து போன ஜீவனாய் நடமாடி கொண்டிருந்தாள் அவள்.
அவள் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு போகிறாள். தாயார் சாந்தியுடனே சென்னை சென்றிருக்க வேண்டும். ஏதோ அவினாஷின் மனசை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் பிராயச்சித்தம் அது இது என்று தேவையில்லாமல் மனவேதனையை தேடிக்கொண்டாள். அவள் தொடங்கிய அனைத்தையும் அந்நகரத்தில் தொங்கவிட்டு போகிறாள். கடைசியில் எதையுமே சாதிக்கவில்லை இவள். பூஜா பூஜ்யமாகிப் போனாள். பொம்மையாய் டிக்கெட்டை வாங்கியவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து தனது பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விமான நிலையம் வந்தாள். அவினாஷ் அவளை நம்பாத போது இவள் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. இவள் இந்தியா திரும்புவதால் மட்டும் அவினாஷ் அவளை நம்பிவிடப் போகிறானா என்ன? இதுவும் ஒரு நாடகம் என்று சொல்லி அவன் கோபப்பட்டாலும் ஆச்சரியமில்லை. எப்படியோ ஆரம்பித்த வாழ்க்கை எப்படியோ முடிகிறது. இது எல்லாவற்றிற்கும் பூஜாதான் காரணம். அவினாஷ் என்ற மனிதனை மிருகமாக்கியதற்கு தண்டனை அனுபவிக்கிறாள். வேதனையோடு கண்களை மூடிக்கொண்டு விமானத்திற்காக காத்திருந்தாள். விமானத்தில் ஏறி உட்கார்ந்த போதும் அவளின் துக்கம் ஆறவில்லை. கண்களை இறுக மூடி தன் இருக்கையில் சாய்ந்த பூஜா தன்னை சுற்றி இருந்த உலகத்தை வெகு தூரத்தில் நிறுத்தினாள். பயணிகள் ஏறுவதும் பணிப்பெண்கள் அவர்களுக்கு உதவுவதும் தூரத்தில் கேட்டது. இவள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கிளம்பிவிட்டாள் என்று அவினாஷுக்கு எப்போது தெரிய வரும்? இவள் இல்லை என்றானதும் ஒருவேளை பழையபடி ஊர் சுற்ற போய்விட்டாள் என்று அலட்சியமாக இருந்து விடுவானா? பூஜா தன் எண்ணங்களுக்குள் ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். விமானம் கிளம்பி ரன்வேயில் ஓட ஆரம்பித்ததை பூஜாவின் உடல் உணர்ந்தது. ஆனால் அது அவள் கருத்தில் படவே இல்லை. கண்ணை மூடியே இருந்தாள். வேதனை அவள் முகத்தில் அப்பி கிடந்தது. அவள் மனமோ அவினாஷ் அவினாஷ் என்று அரற்றிக் கொண்டிருந்தது. அவன் கரங்கள் அவள் கன்னங்களை பட்டாம்பூச்சியாய் தடவின. வினாடி நேரம் தான் என்றாலும் வினாடி நேரம்தான் என்றாலும் இப்போதும் அவன் ஆசையாய் தொட்டதை அவளால் உணர முடிகிறது. அவன் காதுகளில் பட்ட அந்த சூடான மூச்சு, அவனுக்கே உரியதான அவனுடைய மனம், எல்லாமே அவளை எப்போதும் சூழ்ந்திருப்பது போல ஒரு உணர்வு. இது போதுமா? அவளது எதிர்கால வாழ்க்கை முழுமைக்கும் இது போதுமா? போதாதே. அவன் தோளில் சாய்ந்து கொண்டு சினிமா பார்க்க வேண்டும். அவன் சட்டை காலரை பிடித்திழுத்து சண்டை போட வேண்டும். அவன் சமைக்கும்போது சமையல் மேடையில் உட்கார்ந்து ருசி பார்த்து சொல்ல வேண்டும். கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. உஷ் பூஜா என்ற மெல்லிய குரல் அதட்ட விரல்கள் அவள் கண்ணீரை துடைத்து விட்டன. அதிர்ந்து கண் திறந்தாள் பூஜா. வாய்விட்டு அவள் அலறும் முன் அவள் கன்னங்களை இரு கைகளிலும் தாங்கினான் அவினாஷ். நான் தான் பூஜா, நீ என்னை விட்டு போகிறாய் என்றதும் ஆடி போய்விட்டேன். உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று உனக்கு தெரியாதா? என்னை விட்டு போக முடிவு செய்தாயே. உன்னை அந்த அளவு நான் வேதனைப்படுத்தி விட்டேனா? சாரிடா என்றவன் என்னை மன்னித்து விடு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். தன் கண்களை அவளால் நம்பவே முடியவில்லை. அழுகையும் சிரிப்புமாக சிரித்தாள் பூஜா. கண்களை புறங்கையால் துடைத்து கொண்டாள். அவினாஷ் அவள் அருகில் எப்படி எப்படி தன் சந்தேகத்தை வாய்விட்டே கேட்டாள். நீ டிக்கெட்டை கிரெடிட் கார்டில் வாங்க முயற்சித்தாய். $2000 கிட்டத்தட்ட. திடீரென்று ஒருவர் ஒன்வே டிக்கெட் வாங்கியதும் சந்தேகப்பட்டு கிரெடிட் கார்டு கம்பெனி என்னை கூப்பிட்டார்கள். சந்தேகம் வந்து நானே டிராவல்ஸ் ஏஜென்சியை கூப்பிட்டு விசாரித்தேன். விவரம் சொன்னார்கள். நானே நேரில் சென்று எனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கினேன் என்றவன் நிறுத்தி சிரித்தான். வியந்து கேட்டிருந்தவள் மேலே சொல்லு என்பது போல் அவனை பார்த்தாள். உன்னுடைய டிக்கெட்டையும் என்னுடைய டிக்கெட் போல மாற்றினேன். எங்கே நீ கண்டுபிடித்து விடுவாயோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். குழம்பி இருந்தாய் போல. நீ உன் டிக்கெட்டை சரிபார்க்கவே இல்லை என்றவன் தன் டிக்கெட்டை எடுத்து காண்பித்தான். அவனது டிக்கெட்டில் செல்லும் இடம் பாரிஸ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவசரமாக அவளது டிக்கெட்டை எடுத்து பார்த்தாள். அவள் பாரிஸில் ஃப்ளைட் மாற வேண்டும் என்று ஏதோ ஏஜென்சி பெண்மணி சொன்னதாக ஞாபகம். அவளுக்கும் டிக்கெட் பாரிஸுக்கு எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு அங்கே இருந்து அப்படியே சென்னை செல்லவும் அவளுக்கு டிக்கெட் இருந்தது. கேள்வியாக கணவனை பார்த்தாள் பூஜா. எனக்கு ஒரு வாரம்தான் விடுமுறை எடுக்க முடிந்தது. நான் பாரிஸ் வரை வருகிறேன். ஒரு வாரத்தில் நான் திரும்ப வேண்டும். உனக்கு உன் குடும்பத்தினரை பார்க்க வேண்டும் என்றால் நீ பார்த்துவிட்டு வா, சரிதானே என்றவன் மனைவியை தன் தோளோடு அணைத்து கொண்டு திரும்ப வருவாய்தானே என்று அவள் காதோரத்தில் கேட்டான்.
அவன் குரலில் இருந்த நடுக்கம் அவினாஷும் அவளைப் போலவே வருத்தப்பட்டிருக்கிறான் என்று அவளுக்கு காட்டியது. விவரம் தெரிந்த உடனேயே என்னை தடுத்திருக்க வேண்டியதுதானே? தலையை நிமிர்த்தி கணவனை கேட்டாள். அப்புறம் என் காதலை வானத்தில் மேக மூட்டத்திற்கு நடுவில் எப்படி சொல்வதாம்? பூஜாவின் காதருகில் குனிந்து ஐ லவ் யூ என்றான் அவினாஷ். அவன் கண்களின் பளபளப்பில் நட்சத்திரங்களை கண்டாள் பூஜா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.